அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நற்குணத்தை பற்றி பார்க்கலாம். மனிதனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை நற்குணங்களையும் பெற்றவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒருவர் சிறப்பான குணங்கள் அனைத்தையும் பெற விரும்பினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் பெற்றுக்கொள்வான். கட்டுத்தனம், எரிந்து விழுதல், சபித்தல், ஏசுதல் போன்ற எவ்வித கெட்ட குணங்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்ததில்லை. அன்பு, பாசம், இரக்கம், அடக்கம், எளிமை போன்ற அனைத்து நற்குணங்களுமே அவர்களிடம் நிறைந்து காணப்பட்டன. அவர்களிடம் 10 வருட காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட செயல்கள் புரிபவர்களாகவோ கெட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாகவோ இருந்ததில்லை. மேலும் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் குணத்தில் அழகானவரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களே அழகான முகமுடையவர்களாகவும் அழகிய குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். நான் 10 வருட காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்துள்ளேன். ஒருபோதும் அவர்கள் என்னை சி என்று கூட சொன்னதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் ஏன் இப்படி செய்தான் என்று கேட்டதில்லை. நான் ஏதாவது ஒன்றை செய்யாவிட்டால் ஏன் இதை செய்யவில்லை என்று கூட அவர்கள் கேட்டதில்லை. 1 நாள் 2 நாள் அல்ல, மொத்த 10 வருட காலங்களில் எந்தவிதமான கெட்ட செயல்கள் கெட்ட குணங்கள் இல்லாதவர்களாக அவர்களை கண்டுள்ளனார்கள் என்று இம்மனிதர்களின் குணம் எப்படி புகழ்வது? மேலும் கேளுங்கள். அன்று வாழ்ந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எண்ணென்ற துன்பங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அன்பு தோழர்களுக்கும் கொடுத்து வந்தார்கள். இவர்களின் தொல்லைகள் எல்லை மீறி போனது. அவர்களின் அன்பு தோழர்கள் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொன்னபோது, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, அருளுக்குரியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். என்று அவர்களின் உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்வது? இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.